இப்போ பர்கூர் மாடு வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கறக்கும்? காலையில ஒரு 1.5 லிட்டர், சாயந்தரம் மக்கள் அந்த சின்ன கன்று எடுத்தீங்கன்னா 5000 13,000ங்க. ஓ ரைட்ண்ணா. இப்போ ஒரு கண்ணு 37,000 போட்டு வாங்கியிருக்கீங்க. ஓ சாமி கண்ணு இன்னைக்கு இந்த கோயில்னால 37. நான் ஒரு வாரம் கழிச்சு போனா அது 10 15 தாங்க. அந்த கோயில்னால ஒரு 15,000 எக்ஸ்ட்ரா தான் போட்டு வாங்கியிருக்கோம். ஒரு கண்ணு 40,000 சொன்னாங்க. ஆமா 40,000 தான் கழிச்சு வாங்கணும். 3000 குறைச்சு வாங்கியிருக்கீங்க. வாங்கி வச்சு 37,000 வாங்கியிருக்கோம். போன வருஷம் இந்த வருஷம் பரவாயில்லைங்களா? இல்லை இங்க ஒரு பட்டி பாருங்க மகளே, கிட்டத்தட்ட இதுலயும் ஒரு 20-30 இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள் தமிழ்நாடு டைட்லேயே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சரியா எங்கே வந்திருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாசாமி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த குருநாசாமி கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்கூர் மலை மாடெல்லாம் வந்து சேல்ஸ்க்காக வியாபாரி கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 2000 மாடுகள் வரலாம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. ஸோ பிறந்த கண்ணுக்குட்டியிலிருந்து பெரிய மாடு வரைக்கும் என்ன விலையில் விற்கிறாங்க, என்ன ஏதுங்கிறத அந்த மாட்டோடைய முழு ஹிஸ்ட்ரியுமே இங்கே இருக்கக்கூடிய வியாபாரி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அதனால வீடியோ யாரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மக்களே. வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். வணக்கண்ணா. வணக்கம். நம்ம பேருண்ணா? அன்பழகன். ஓகேண்ணா. ஊருண்ணா? ஊருங்க குமாரபாளையம். குமாரபாளையம். குமாரபாளையத்துல இருந்து வரீங்களா? சரி சரிண்ணா. ஓகேண்ணா. எத்தனை உருப்படி என்ன கொண்டு வந்திருக்கீங்க? 60 உருப்படி. 60 உருப்படிங்களா? இதெல்லாமே நம்மளுதுங்களா? ஓகேண்ணா. போன வருஷம் இந்த வருஷம் பரவாயில்லைங்களா? இனிமேல் வியாபாரமே ஸ்டார்டிங். ஓ, ஒன்னாவது சேல் எத்தனை சேல்ஸ் பண்ணிக்கிறீங்க? இதோட ஒரு 10 சேல்ஸ் பண்ணிக்கிறீங்க. 10 சேல்ஸ் பண்ணிக்கிறீங்களா? ஓகே ஓகேண்ணா. இப்போ பர்கூர் மாடு வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கறக்கும்? காலையில ஒரு 1.5 லிட்டர், சாயந்தரம் ஒரு 1 லிட்டர். ஓ, ஒரு மொத்தம் 2 வேலையும் சேர்த்து ஒரு நாளைக்கு 2 லிட்டர். 2 லிட்டர் தான் இருக்கும். ஓகே ஓகேண்ணா. அதோடைய ஆயுள் காலம்னா எவ்வளவு நாளைக்கு வீடு? மேக்ஸிமம் ஒரு 20 வருஷம். 20 வருஷம் வீடு. ஓகே ஓகேண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோடைய உயரம் எவ்வளவு தான் வளரும்? உயரம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி. ஓ, நாட்டு மாடு அளவுக்கு இது வந்துடும். ஓகே ஓகே ஓகேண்ணா. நான் அப்புறம் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாடு முறையா எப்படி நான் பார்த்து ராஜ சுழிங்கிறாங்க, ஏர் நெத்தியா இருந்தா ஆகாது சொல்றாங்க. நெத்து சுழி. ஓ, ராஜசுலிங்கிறது அது மேல இருக்குதானா? அதெல்லாம் கரெக்டா இருக்கணும். இந்த சென்டர்ல எல்லாம் சுழி இருந்துச்சுன்னா ஆகாது. ஓ ரைட் ரைட்ண்ணா. விஷயம் இந்த மாதிரி தான். நீங்க எத்தனை வருஷம் தொழில் பண்றீங்க? நான் ஒரு 20 வருஷம் பண்ணிட்டு. 20 வருஷம் பண்றீங்க. பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. ஓகே. நான் பொதுவாக இந்த மாடு எதுக்கு நான் பயன்படுத்துறாங்க? ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்களா எப்படின்னா? ஜல்லிக்கட்டுக்கு இது அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க. காளைகள் மட்டும் தான் ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துவாங்க. சரி சரிண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா வளப்புக்கு, வீட்டு வளப்புக்கு, மேய்ச்சலுக்கு, சாணி, அதாவது இதுக்கு. ஓ சரியா, விவசாயத்துக்கு ஏர் போட்டு ஓட்டுறது, உரத்துக்காக பயன்படுத்துது. ஓ ரைட் 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 ரைட். இப்ப இது வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி வரலாம் இந்த சந்தை நடக்கும். ஆமா. அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு இது வியாபாரிக்கோ வீட்டுக்கு வளர்த்துறதுக்கு தேவைப்படுதுன்னா உங்ககிட்ட எப்படி வந்து வாங்குறது? எங்க வரணும்? போன் பண்ணலாம். போன் பண்ணீங்கன்னா வரும். ஓ, உங்க அட்ரஸ் அப்படி மொபைல் நம்பர் சொல்லிருங்கண்ணா. 9842553240. ஓகேண்ணா. ஊர்னா? அன்பழகன், குமராபாளையம், தட்டாங்குட்டை. ஓ ரைட்ண்ணா. அங்க மொபைல்ல கால் பண்ணா வந்து. ஓகேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா. எல்லா தகவலும் சூப்பரா சொன்னீங்க. ஓகே நன்றிண்ணா. அப்ப இந்த பெரிய மாடு எடுத்துக்கிட்டா எவ்வளவு பிரைஸ் இது? இந்த மாடு 90,000. 90,000ங்களா? ஆமா. ஓ, ஏதோ அனுசரிச்சு தருவீங்களாண்ணா? முன்ன பின்ன ஒரு 1000 2000 முன்ன பின்ன அனுசரிச்சு தரலாம். அது வந்து 35,000. அந்த வெள்ளை மாடுங்களா? இந்த மாடு. ஓ, அந்த வெள்ளை. ரைட் ரைட். இந்த வெள்ளை. அந்த கடைசியா இருக்கிற வெள்ளை அது 90,000. 90,000. அது சென்டரா இருக்கிறது சென்டரா இருக்கிறது அது 40,000 ரூபாய். 40,000ங்களா? ஓ ரைட் ரைட். இது இருக்க கம்மி ரேட்ல எவ்வளவுனா இருக்கு? கம்மி ரேட்ல அது அந்த அந்த சின்ன கடைசியா இருக்கு பாத்தீங்களா, அது வேணா 20,000. 20,000 ரூபாய். ஓ, கரண்ட் பிரச்சனை 20,000 தான். ரைட் ரைட். அது மேல கண்ணுங்க, கண்ணு இதெல்லாம் கண்ணுங்களா? இந்த கண்ணு. ஓ, சின்ன கண்ணு. அது எவ்வளவு வரும்? இது 5,000, 13,000, 14,000. மக்கள் அந்த சின்ன கண்டு எடுத்தீங்கன்னா 5,000 13,000ங்க. ஆமா. ஓ ரைட் ரைட்ண்ணா. ஓகே சரிண்ணா. ஐயா நன்றிண்ணா. ஜல்லிக்கட்டு விடலாம், சாமிக்கு விடலாம், வேக்காசி போவோம், வெட்டிக்கு போவோம், எல்லாத்துக்கும் போவோம். ரேஸ்க்கு பயன்படுத்துறாங்க. நாங்க வந்து இது வந்து சாமி மாடு ஓட்டத்துக்கு தான் ஒரு 850 நாங்க வாங்கிட்டு போறோம். ஆமா. இப்ப ஒரு கண்ணு 37,000 போட்டு வாங்கியிருக்கோம். சாமி கண்ணு இன்னைக்கு இந்த கோயில்னால 37. நான் ஒரு வாரம் கழிச்சு போனா அது 10 15 தாங்க. அந்த கோயில்னால ஒரு 15,000 எக்ஸ்ட்ரா தான் போட்டு வாங்கியிருக்கோம். அனுசரிச்சு குறைச்சாங்களா ரேட்டு? அனுசரிச்சு குறைச்சாங்க. ஒரு கண்ணு 40,000 சொன்னாங்க. ஆமா.
45 கடைசி தான் வாங்கணும். 3000 குறைச்சு வாங்கியிருக்கீங்க. வாங்கி வச்சு 37 வாங்கியிருக்கோம். போன வருஷம் இந்த வருஷம் பரவாயில்லைங்களா மாடு? போன வருஷம் இந்த வருஷம் விலை ஜாஸ்திங்களா? போன வருஷம் நாங்க 17க்கு தான் எடுத்தோம். இந்த வருஷம் அதே 37,000 எடுத்துருக்கோம். 37,000 வித்தியாசம் பாரு. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு 20,000 வித்தியாசம். 20,000 வித்தியாசம் வருது. ஆமா. கூடுதல் அதே வம்பு கட்டி வலுக்கட்டி வாங்கினா அது வம்பு கட்டி வலுக்கட்டி வாங்கினா 3,000 கூட நான் எங்களுக்கு பாதி ஊசி எடுத்துட்டாங்க. ஆமா. ஓ அவ்வளவுதாங்கண்ணா. ரைட்ண்ணா. சரிண்ணா. சரி நாங்க வந்து முசிறி. எத்தனை வருஷமா எனக்கு வரீங்க? நாங்க 10 வருஷமா வந்துட்டு இருக்கோம். 10 வருஷமா வந்துட்டு இருக்கீங்களா? 25 வருஷம். உங்க பேர் என்ன? அஜித்ண்ணா. நீங்க முசிறிங்களா? முசிறிண்ணா. சரி நன்றிண்ணா. நன்றிண்ணா. இல்லை இங்கெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பருக்கூர் மாடு வந்து சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே இருக்கு. இதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ வருது என்னன்னு தெரியல. இதில் ரேட்டெல்லாம் எப்படிண்ணா வருது? 50,000ங்களா? இந்த சின்ன கண்ணுக்குட்டி எவ்வளோ வருது? ஏன்னா 20 ரூபாய்ங்களா? பரவாயில்லைங்களா? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல. எவ்வளோ விற்றுருக்கிறீங்க? இப்போதான் கொண்டு வந்துக்கிறீங்களா? சரிண்ணா. எத்தனை உருப்படிங்க இருக்கும்? 100 இருக்குதுங்களா? உங்கள் பேருண்ணா? மாதேவ். எங்க நீங்கள் பருக்கூருங்களா அந்தியூரா? கர்நாடகா. மாதேஸ்வரம். அங்கிருந்து வந்திருக்கிறீங்களா? எத்தனை வருஷமா அங்கே வரீங்க? எத்தனை வருஷமா அங்கே வரீங்க? 10-15 வருஷமா வரீங்களா? சரிண்ணா பாருங்க. 100 மாடு கொண்டு வந்திருக்கிறாங்களாமா. இப்பதான் கொண்டு வந்தாங்க. ஒன்றும் சேல்ஸ் ஆகலைங்களாமா. அது வெள்ள இல்லை. இங்க ஒரு பட்டி பாருங்க மகளே. கிட்டத்தட்ட இதுலயும் ஒரு 20-30 இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்கூர் மாடெல்லாம் விற்பனைக்கு பயங்கரமா கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பட்டிக்கு மேல இருக்குங்க. ஒவ்வொரு பட்டியிலயும் 50-100 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1500 இருந்து 2000 மாடு இருக்குங்க. இதெல்லாம் எங்க இருந்து கொண்டு வராங்க பாத்தீங்கன்னா பர்கூர் மலையில இருந்தாங்க கொண்டு வராங்க. இந்த பர்கூர் மலை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடகா பார்டருங்க. அந்த மலையை தாண்டிட்டு அந்த சைடு கர்நாடகா, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. அதுதான் பார்டரு பர்கூர் மலை. அங்கிருந்தா மக்களே இந்த 2000 மாடு கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்கூர் மலையிலேயே வந்து தலை இலையெல்லாம் சாப்பிட்டு வளரக்கூடியதுங்க இயற்கையான முறையில். இப்போ நம்ம மாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், புல்லுக்கரணை, சோளத்தட்டு இந்த மாதிரிலாம் போட்டு வளர வைப்போம். அதெல்லாம் ஃபுல்லாக அந்த ஊரியா நல்லா கெமிக்கல் போட்டு தான் சாப்பிடுவோம். இதெல்லாம் இயற்கையான முறையில் மலையில் தலையில சாப்பிட்டு வளரக்கூடியதுங்க. கிட்டத்தட்ட 2000 மாடுக்கு மேலே இருக்க மாட்டிருக்குதுங்க மக்களே. கிட்டத்தட்ட நிறைய வித்துட்டாங்க. நல்லா சூப்பராக இருக்குதுங்க மாடெல்லாம். சரி இப்போ நம்ம மாடெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதெல்லாமே எல்லாம் சோளத்தட்டு, புல்லுக்கரணை, எல்லாம் உரம் இதெல்லாம் போட்டு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி இயற்கையான முறையில் சாப்பிட்டு வளருது பார்த்தீங்களா? அந்த நம்ம மாட்டோடைய சாணி எடுத்து வீட்டுல வலிச்சின்னு வைங்களேன், அப்படின்னு நாரும். ஏன்னா எல்லாமே கெமிக்கல் அது போடக்கூடிய தீவனத்துல இருந்து. ஏன்னா இந்த மாட்டோட சாணி எடுத்து வலிச்சு போயிருங்க, அப்படியே மணக்கும். ஏன்னா தலையெல்லாம் இயற்கையான முறையில் சாப்பிட்டு வளருதுங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. சரி மக்கள், இன்னும் கொஞ்சம் பர்கூர் வீடியோவை எடுத்து முடிச்சுட்டு வந்துருவோம். இது வந்து கர்நாடகா லம்பாடி மாடு. அடுத்த வீடியோ எடுக்கலாம். இங்க பாருங்க மக்களே, நெத்தி கொம்புல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்குதுங்க. அருமைங்க. எல்லா மாடும் கிட்டத்தட்ட எல்லாம் சண்டை வந்துருதுங்க. எல்லாம் முட்டிக்கு மாட்டிருக்கு. பக்கத்து பட்டி எந்த பட்டியும் வாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா உங்க பேருண்ணா? என் பேர் அன்புங்கண்ணா. நீங்க எந்த ஊர்ண்ணா? நான் பரூருங்கண்ணா. பர்கூருங்களா? பர்கூர். ஓகே ஓகே. நீங்க வியாபாரிங்களாண்ணா? வியாபாரிங்க. ஓகே ஓகே. எத்தனை வாங்கியிருக்கீங்க? வாங்கி கொண்டு விற்கிற மாதிரி? ஒரு 63 வாங்கணும்ண்ணா. சரி, 30 மாடு கொடுத்துட்டோம். கொடுத்துட்டீங்களா? இருக்குதுங்க. ஓகே ஓகே. அது ஒரு நாளைக்கு எவ்வளோண்ணா பால் கறக்கும்? இது பால் பாத்தீங்கன்னா நம்ம கறக்குறதுன்னு பார்த்தா ஒரு அரைப்படி பால் தான். அரைப்படி பால். இதுக்கு உணவெல்லாம் எந்த மாதிரி தருவாங்க? அது பூரா மூலி பூரா மலையில தான் மேய்துங்கண்ணா. மலையில இயற்கையா மேய்ஞ்சு அப்படியே மேய்ச்சிட்டு வர்றதாங்க. நம்ம மாதிரி வீட்டுல கட்டி வச்சு அப்படியே இல்லைங்க. மலையில தான். ஓ ரைட் ரைட் ரைட். அண்ணா இதோட சுமாரா இது எத்தனை வருஷமா உயிர் வாழும்? ஆனா எப்படின்னாங்க, நாங்க 2 வருஷம் ஒரு தடவை, கொஞ்சம் ஒரு 3 வருஷம் ஒரு தடவை கொண்டு வந்து அது வயசானதை கூட வித்துருவோம். அந்த காலக்கண்ணுக்கு இது மாதிரி வந்து ஜல்லிக்கட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க, ரேஸ்க்கு வாங்கிட்டு போறாங்க, ஏருக்கு வாங்கிட்டு போறவங்க இருக்கிறாங்க. அது அழகுக்கு வளர்க்குறவங்க இருக்கு. அழகுக்கு வாங்கிட்டு போறாங்க. இது வந்து எப்படி நம்ம மாடு பார்த்து ஏதோ சுழிங்கிறாங்க. சுழி ஒன்று, முதுகு சுழி ஒன்று, 2 சுழி இருக்குது. அது கொம்புல இருந்து முதுகு சுழினா ஒரு அடி வருமானா? திமிழ்ல இருந்து ஒரு அடி. இந்த மாட்டுல காமிச்சீங்கன்னா எப்படின்னா அதுதான் சுழி வருது. ஆமாண்ணா. திமிழ்ல இருந்து உள்ள வருங்க. ஒரு அடி தள்ளி வரும். ஒரு அடி தள்ளி வரும். நெத்தியில வந்து கண்ணு கீழே போக கூடாது, மேல இருக்கும். கொம்பு இந்த மாதிரி கரெக்டா இருக்கும். இது மாதிரி நேரம் இருக்கும். இந்த மாதிரி கொம்புல கரெக்ட். இது மாதிரி கொம்புல கரெக்ட். இப்படி பார்த்து வாங்கினா போதுமாண்ணா? இப்படி பார்த்து வாங்க. வேற ஏதாவது இருக்கா? வேற எல்லாம் ஒண்ணு இல்ல. இவ்வளவுதான். இதுதான் இந்த மெத்தடே போதும். இந்த மெத்தடே போதும். ஓ ரைட் ரைட்.
எத்தனை வருஷமா தொழில் பண்றீங்க? ஆனா நான் கிட்டத்தட்ட ஒரு சில வயசுல இருந்து வந்தேங்க. ஒரு 6 வருஷமா தான் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஊர் என்ன சொன்னீங்க? பர்கூர். சரி, அப்போ வந்து உங்களுக்கு இப்ப மக்களுக்கு வந்து ஒரு 5 நாள்ல மாடு தேவைப்படுதுன்னா வந்து வாங்கிக்குவாங்க. ஆமாங்க. ஆகஸ்ட் 12 இருந்து ஆகஸ்ட் 16 ஞாயிற்றுக்கிழமை வரலாம். இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு தேவைப்படுது அப்படின்னா எப்படி வாங்குறது? அப்படி லிஸ்டிங் இருந்து நம்பர் பண்ணாங்க. மொபைல் நம்பர் சொல்றீங்களா? அங்க வந்து வாங்கி கொடுப்போம். மொபைல் நம்பர் சொல்லிருங்கண்ணா. சொல்லுங்க. 95 78 74 61 61. ஓகே, இந்த நம்பர் வந்து நான் எடிட் பண்ணி ஸ்கிரீன்ல கொடுத்துறேன். ஓகே. தேவைப்படுச்சுன்னா உங்ககிட்ட வந்து கால் பண்ண சொல்லுங்க, வந்து வாங்கி அனுசரிச்சு தருவீங்களா? மக்கள் அனுசரிச்சு வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். நம்பர் நன்றிண்ணா. நன்றி, வணக்கம். மாடல எவ்வளவுக்குண்ணா ரேட் போகும்? இந்த மாதிரி காலையெல்லாம் நிக்கிற ரூபா பட்ஜெட் வந்துடும். 20 ரூபா பட்ஜெட் வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கிறது அதெல்லாம் 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு மேல வருது. 25 ரூபாய்க்கு மேல வரும். ஆமாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 20 ரூபா இருந்தாலும் மாடு வாங்க முடியும். ஆமாங்க. நம்ம நன்றிண்ணா. மக்களே, வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட, அதாவது இப்ப பேசினவர் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரிங்க மாடு இங்க வந்து வாங்கி கொண்டு போய் விற்கிறவர். அவர் பெல்கா வாங்குவார். 50 மாடு 100 மாடு இந்த மாதிரி வாங்கி விற்பாப்பிள்ளைங்களாமா. கிட்டத்தட்ட 3/4 மாடு வித்துருச்சுங்க. நிறைய பேர் நேரத்தை கொண்டு வந்துட்டாங்க, சில பேர் இன்னைக்கு கொண்டு வராங்க. மாடு எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அந்தியூர் பர்கூர் மாடெல்லாம் பாத்தீங்கன்னா 2000க்கு மேற்பட்ட வந்திருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 மாடுக்கு மேல வித்துட்டாங்க. இதெல்லாம் சேல்ஸ் ஆகலையாண்ணா? ஓ, நீங்க விற்கிறதா? என்ன எத்தனை வித்துருக்கீங்க? 5 ஜோடி வித்துருக்கீங்களா? ஆமாங்க. ஓ, ஓகே ஓகே. எவ்வளோண்ணா கொடுக்குறீங்க சின்ன கண்ணுக்குட்டிகள் இதெல்லாம்? கண்ணுக்குட்டி பொறுத்து இருக்குங்க. இது எவ்வளோண்ணா போகும்? இந்த கண்ணுக்குட்டி ஒரு ஜோடி 30 ரூபா சொல்லுதுங்க. ஜோடி 25 ரூபா கொடுத்துடலாம். ஒரு 5 ரூபா கம்மி பண்ணி அனுசரிச்சு கொடுக்கலாங்க. ஓகே, நீங்க எந்த ஊர்ல வரீங்க? நாங்க ஆத்தூருங்க. ஆத்தூருங்களா? சேலம் மாவட்டம் ஆத்தூர், பத்தாம்படி. ஓகே, உங்க பேருண்ணா? சீனிவாசன் மாட்டியாவேரி. ரைட்ண்ணா. எத்தனை ஊருக்கு கொண்டாந்தீங்க? நாங்க ஒரு 8 ஜோடி கொண்டு வந்தோம். 8 ஜோடி கொண்டு வந்தீங்க? 16 கண்ணு கொண்டு வந்தோம். 16 கொண்டு வந்தீங்க. இப்ப 8 வித்துச்சு, நெட் இருக்குங்களா? ஓகே ஓகே. எனக்கு குறைஞ்சபட்ச ரேட்னா எவ்வளோண்ணா? ஒரு 20 ரூபா ஜோடி, 20 ரூபா, 30 40 கண்ணை பொறுத்து இருக்கு. அதிகபட்ச ரேட் 50 60 ஒன்னு 1.5 நம்ம பார்த்து வாங்கறதுதான். பால் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கறக்க மாட்டா? இல்ல, நாட்டு மாடு இல்லைங்க. நாட்டு மாடுக்கும் போது ஒரு 1.5 2 அவ்வளவுதான் கறக்கும். ஆமா. எத்தனை வருஷமா தொழில் பண்றீங்க? நான் 10 வருஷத்துக்கு மேல. 10 வருஷத்துக்கு மேல பண்றீங்க. போன வருஷம் இந்த வருஷம் பரவாயில்லைங்களா? போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் விலை கூடுதலா தான் இருக்கு. எல்லா விலைவாசி ஏறி போச்சு. ஓகே ஓகே. போன வருஷம் இந்த வருஷம் விலை கூடுதல, கொஞ்சம் மழை கம்மிங்கிறதுனால. மழை கம்மி. தீனி எல்லாம் கிடைக்காது இதுக்கெல்லாம். ஆமாங்க. ஓ, இதெல்லாம் நம்மளுதானா? ஆமாங்க. ரொம்ப நன்றிண்ணா. ஓகேங்கண்ணா, நன்றிங்கண்ணா. மகளே, உண்மையை சொல்லணும்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் சேர்த்தி தாங்க போகுது. அதாவது மாடு வாங்கினவங்களும் இருக்கட்டும், மாடு வாங்கி கொண்டாந்து இங்கே விற்கிற வியாபாரியாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் 5-10 ரேட்டு ஏறி தான் போச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா விலைவாசி எல்லாமே ஏறிச்சு. இப்போ டீசல் இருந்து எல்லா விலைவாசி ஏறிச்சுங்க. அது தீனி கூட வாங்க முடியலைங்களாம், அந்த அளவுக்கு ஹை ரேட்டில் விற்கிது. அதனால கொஞ்சம் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஒரு 5-10 சேர்த்தி வரும். அதுலேயும் 2000 3000 என்ன பண்ணி குறைச்சி தராங்க. பார்த்து வாங்கிக்க மகளே, ஏன்னா எல்லாமே சூப்பராக தாங்க இருக்குது. இங்கெல்லாம் பாருங்க, எல்லாம் சின்ன சின்ன கண்ணுக்குட்டி எல்லாமே. அதுக்கு வைக்கோல் கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த வைக்கோல் கத்தையெல்லாம் எவ்வளோ வருது? ஒரு கத்தை அவருங்களா? 250-300 ரூபா வரும்னு நினைக்கிறேன். நீங்க வியாபாரியா வாங்க வந்திருக்கீங்களா? இல்லை, இங்க ஒரு குட்டி இருக்குதுங்க. இது எல்லாம் சூப்பர் பிறந்த கண்ணுக்குட்டியா இருக்குது. சின்ன குட்டி கண்ணுக்குட்டிங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பெருசு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. சேல்ஸ் பண்ணிட்டீங்களா? இன்னும் இருக்குதா? எவ்வளவு வித்திருக்கீங்க கொண்டு வந்து? 4-5 வித்திருக்கிறேன். அவ்வளவுதான். போன வருஷம் இந்த வருஷம் பரவாயில்லைங்களா? பார்க்கலாம், இதுக்கு மேல பார்க்கலாம். எத்தனை உருப்படி இருக்கு நம்ம கிட்ட? 35 இருக்குதுண்ணா. 35 இருக்குதானா? எத்தனை வித்தீங்க? ஒரு 7-8 வித்திருக்கிறேன். 7-8 வித்திருக்கீங்க. ஓகே, இது நீங்க பர்கூர் வேணா இல்ல கர்நாடகா? அங்கிருந்து கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்கண்ணா. 94 82 65 51 37. ஓகேண்ணா. இப்போ தேவைப்படல அவங்களுக்கு, ஒரு 2 மாசம் கழிச்சு தேவைப்படுதுன்னா கூட உங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்குவேன். சரி, அங்க கர்நாடகா வந்தா கூட வாங்கிக்கலாம். சரி, அந்த நம்பர் தவிர கொண்டு வருவாங்க. ஓகேண்ணா. இதுதாங்க ஐயாவுடைய இது. கர்நாடகா அங்கிருந்து இங்க கொண்டு வந்துருக்காப்ல. கிட்டத்தட்ட ஒரு 7-8 தான் வித்தேன் அப்படிங்கிறாருங்க மக்களே. இப்பதான் வந்திருப்பாரு போல. எல்லாம் மழைங்க, சரியான மழை. ஆறு மக்களே, எல்லாம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி வேடிக்கை பார்க்க வர்றாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டும் போறாங்க. தூக்கிட மாட்டிருக்குது. ஐயோ, பார்த்து மக்களே,
கொஞ்சம் ஏமாந்தமாக நம்மள அவ்வளோதான் போட்டு தள்ளிடும். போட்டிக்கிட்டேலாம் வந்துருங்க எல்லாம் கொஞ்சம் இங்கே ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட இதுவும் எல்லாம் பர்கூர் மாடு தாங்க மக்களே. இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுதானா வியாபாரம் பரவாயில்லைங்களா? எத்தனை கொண்டு வந்துக்கிறீங்கண்ணா? 2 இல்லைண்ணா இங்கே மொத்தமாக எத்தனை? 50 இருக்கும். ஓ எத்தனை சேல்ஸ் பண்ணாங்கன்னு தெரியலீங்களா? 2 தான் சேல்ஸ். 2 தான் சேல்ஸ் பண்ணிக்கிறீங்களா? சரி சரி. நேற்று வந்தீங்களா இன்னைக்குங்களாண்ணா? நேற்று வந்துட்டீங்களா? மழை நல்லா மழையாட்டு இருக்கு. ஆமா மலை. ஓகே நம்ம கிட்ட குறைஞ்சபட்ச ரேட்னா எவ்வளோண்ணா இருக்கு மாடு? 50 இல்லைண்ணா 50 ரூபா தான் குறைஞ்சபட்ச ரேட்டுங்களா? அதிகபட்ச ரேட்னா? கம்மியா இருக்கு. இல்லை அதிகபட்சமா எவ்வளோக்கு விற்பீங்க சேல்ஸ் பண்ணுவீங்க அதிக ரேட்டில்? 1, 1.5 அந்த மாதிரி வருங்களா? இல்லை 1.5 வேணும். 2 வரும். ஓகே இது பொதுவாக எவ்வளோண்ணா பால் கறக்குது ஒரு நாளைக்கு? 1 லிட்டர் ஓ 1.5 லிட்டர் ஒரு நாளைக்கு இருக்கும். ஓ ரைட் ரைட். உங்க பேருண்ணா? மாதுசாமி. மாதேஷ். உங்களுக்கு எல்லாமே உங்களுதுங்களா? இல்லை நாங்கள் தான். ஓ ஒரு நாளைக்கு 1.5 தான் பால் கறக்கும். ஓகே ஓகே ஓகேண்ணா. இதில் அதிகபட்ச ரேட்னா எவ்வளோண்ணா வருது? ஓ 30 ரூபா தான் ஆரம்ப ரேட்டுங்களா? அதிகபட்சமா அதிக ரேட்டில் 40 ரூபாயில். உங்க பேருண்ணா? நாங்க பேர் சின்னப்பி. அவர் பேருண்ணா? உங்க பேருண்ணா? ஜோகன். வியாபாரம் பரவாயில்லைங்களா போன வருஷத்துக்கு? ஓரளவுக்கு தான். எத்தனை வித்துருக்கிறீங்க? 2 வித்துருக்கிறீங்க. ஓகே ஓகே சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஆனால் உங்கள் மொபைல் நம்பர் அப்படியே சொல்லிருக்கணும். அதாவது இப்போ அவங்களுக்கு தேவைப்படலைனாலும் இன்னும் 1 மாதம் கழிச்சு தேவைப்படுச்சுன்னு வைங்களேன், உங்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணால் கொடுப்பீங்களா? சரி அப்படி நம்பர் சொல்லுங்கண்ணா. 94 44 97 49 65. ஓகேண்ணா சரி நன்றிண்ணா. மக்களே இதுதாங்க அண்ணனுடைய மொபைல் நம்பரு. நீங்கள் அண்ணனை தொடர்பு கண்டா மாடெல்லாம் வாங்கிக்கலாங்க. இங்கே பாருங்க கிட்டத்தட்ட 1 2 3 அந்த மாதிரி எண்ணிக்கிட்டே போகலாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 பட்டி இருக்க மாட்டேங்குதுங்க. உண்மையிலேயே 2000 மாட்டுக்கு மேலே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 மாட்டுக்கிட்ட வித்துட்டாங்க மக்களே. இருங்க இதெல்லாம் பேக் கேமராவில் போய் பாருங்க. சும்மா கட்டல் மாடுங்க மக்களே. சும்மா மாடு அத்தனையும் கொட்டி கிடக்குது. உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்குதோ அந்த மாட்டை நீங்க வாங்கிக்கலாம் மக்களே. ஏன்னா ரொம்ப உஷாரா தான் நடக்கணும். எந்த மாடு எங்க முட்டிக்கிட்டு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் உஷாரா தான் நம்ம மாடு பார்த்து எல்லாம் வாங்கணும். அது செம்மி கலர்ல ஒன்று இருக்கு, கருப்பு வெள்ளையும் கலந்தது இருக்கு. எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குங்க. வளர்ப்புக்கு அருமையா இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ வருது பிரைஸ்? சேர் ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டை வரும்னா. நீ 1-2 நாள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா விலை கம்மியாகும். கம்மியா வரும். ஆமாண்ணா. ஓ இப்போ இது ஜோடி 45 ரூபா சொல்றாங்க. ஜோடி 45 ரூபா சொல்றாங்க. ரைட் ரைட். சேர் 2 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா 30 அந்த ரேஞ்சுக்கு நடக்கும். கொஞ்சம் குறைக்கும். 5 10 குறைக்கலாம். ஓ சரி சரி. மழையாட்டு இருக்குது நல்லா. நேத்து மழைங்க. நாங்க காலையில வந்தோம். காலையில வந்தீங்க. எத்தனை ரூபாய் கொண்டு வந்துக்கிறீங்க? ஆனா நம்ம வாங்குறது வந்து வாங்க வந்திருக்கீங்களா? வாங்கிட்டீங்களா? இல்லைங்க வந்து பாத்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன செட் ஆகல? ஆமா. நம்ம ஊர்னா கோயம்புத்தூர்ல வரீங்களா? சரி எத்தனை வாங்கலாம்னு வந்திருக்கீங்க? ஆனா நம்ம 2 கண்குட்டி பிடிக்கும். 2 ஒரு ஜோடி பிடிச்சு போவோம். ஆமா கரெக்ட். அப்பதான் நாட்டு மாடு வந்து அழிய விட கூடாது. வாங்கி வளர்த்தணும். நான் எப்ப தேருக்கு வந்தாலும் கண்ணு வாங்கிட்டு போயிடுவேன். உங்க பேருனா? காளிமுத்து. காளிமுத்து. ஓ வீட்டுக்காக தான்? வீட்டுக்காக. வளர்ப்புக்கு. வளர்ப்புக்கு. சரி நன்றிண்ணா. மக்களே அண்ணன் வந்து வாங்க தான் வந்திருக்கு அப்படிங்களாமா. கோயம்புத்தூர்ல இருந்து 1 2 கூட கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா ரேட்டு ஏறிடுச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா டீசல் விலை ஏறினால அதை கொண்டு வர பாருங்க. இனியாட்டாவில் வைக்கப்புள்ள வச்சுருக்காங்களா? அதெல்லாம் வந்து லோடு ஏற்றி தான் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த சைடு இருந்து வருதுங்க, கரூர்ல இருந்து வருது. வைக்கப்புள்ள நாமளே இப்போ தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, அதனால எல்லாம் காசு போட்டு தான் வாங்குறோம். அப்புறம் இவங்களும் காசு போட்டு வாங்கி இதெல்லாம் வளர்த்துவாங்க ஓரளவுக்கு. ஏன்னா மழை இல்லாதனால பர்கூர்லேயே தீனி கிடைக்காதுங்க. அப்புறம் ஒரு சில நேரம் இந்த மாதிரி வாங்கி போடணும், அதனால ரேட்டெல்லாம் ஏறிடுச்சுங்க. அப்புறம் அங்கேருந்து நீங்கள் வண்டி வச்சு தான் கொண்டு வரணும், அப்புறம் அதோட ரேட்டும் போடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரேட்டில் தாங்க இருக்கும். பார்த்து வாங்கிக்க. ஆனால் 1000 2000 கம்மி பண்ணுறாங்க. 2 மாடு நினைக்கிறேன். 2 மாடு ஏற்றியாச்சுண்ணா. நீங்கள் எந்த ஊருண்ணா? நாங்கள் மடத்துக்குளம்ண்ணா. ஏன்னா மடத்துக்குளம். ஓ ரைட் ரைட்ண்ணா. நீங்கள் ஊருதாங்களாண்ணா இல்லை? இல்லை நம்ம பாட்டி இருக்கா. ஓ 2 ஏற்றிட்டார் வெட்டிக்கிறோமா? சரிண்ணா. மடத்துக்குளம் 2 வாங்கியிருக்காங்க வீட்டு வளர்ப்புக்கு. ஓகே இங்கே பாருங்க மக்களே, கிட்டத்தட்ட நிறையா இருக்குதுங்க பர்கூர் மாடு. இல்லை சின்ன சின்ன வகை சின்ன குட்டியாக இருக்குதுங்க. எல்லாமே 30 ரூபா 35 ரூபா சொல்கிறாங்க. இந்த மாதிரி
உங்களே அவர் வந்து அண்ணா என்ன சொன்னாருன்னா, வியாபாரி வந்து எப்பயும் இன்னைக்கு வந்து புதன்கிழமை ஆகஸ்ட் 12ஆம் தேதிங்களா, ஒரு 3 நாள் இந்த சந்தை வந்து 5 நாள் நடக்குங்க. ஆகஸ்ட் 12 புதன்கிழமையிலிருந்து வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, அப்ப ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரலாம் நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை வரலாம். அப்ப வரலாம் கொஞ்சம் ரேட்டு வந்து ஒரு 3 நாளைக்கு சேர்த்து சொல்லுவாங்களா. சனி ஞாயிறு வந்தீங்கன்னு வைங்களேன், ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணா சொல்றாப்புலங்க. பார்க்கலாம் மக்களே எப்படின்ட்டு. அப்ப வந்து கேட்டு பாருங்க, கொஞ்சம் சனி ஞாயிறு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லி வியாபாரி சொன்னாப்புல. திருமகளை எல்லாம் சும்மா மாடெல்லாம் சூப்பரா இருக்குதுங்க, எல்லாம் சின்ன சின்ன ரகம். பேக் கேமரா போய் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேங்க. தம்ப்நெயிலுக்கெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறேங்க மக்களே. பாருங்க சூப்பரா இருக்கிறாங்க. இவனை பாக்குறப்ப எனக்கு டக்குன்னு மனசுக்கு பிடிச்சி போச்சுங்க. வாங்கலான்னு தான் பாக்குறேன். ஏன்னா மினியாட்டால இருந்து இன்னும் கொண்டு போகணும். அதுக்கே நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேல வருதுங்களா. பரமத்தியூர் 2000 ரூபாய் கேட்பாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பா அந்த பர்கூர் மாடு ஒரு 2ஆவது வாங்கி கொண்டு போய் வளர்த்தனுங்க. பாருங்க மக்களை, இங்க அவுட்டர்ல வச்சு வித்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கோவச்சுன்னா நம்மளையெல்லாம் முட்டி தூக்கிடும். சூப்பரா இருக்குதுங்க. கொம்பு தாங்க இதுக்கு வந்து அதான் வளைஞ்சு இந்த மாதிரிலாம் போறது இல்லை, கரெக்டா நேரா இருக்கு. நெத்தி நல்லா சூப்பரா இருக்கு. அவர் சொன்ன அந்த ராஜசுலிங்கிறதெல்லாம் இந்த இது கொம்புங்களா, இதுல இருந்து அதான் என்னமோ அது மாரி சொல்றாங்க. முட்டிடாதப்பா சர்றா முட்டியுமாண்ணா? நம்மளும் தானே அது அப்படி இந்த மைக் மட்டும் இப்ப பேச டைம் இல்ல, ஒரு நிமிஷம். சரி சரி சரிண்ணா. எத்தனை கொண்டு வந்தீங்க நீங்க? எத்தனை கொண்டு வந்தீங்க? 100ங்களா? எத்தனை சேல்ஸ் பண்ணீங்க? சரி சரி, பயங்கர பிஸியா இருக்கிறீங்க. ஓகேண்ணா, பேச கூட டைம் இல்ல, பயங்கர பிஸியா இருக்கிறாரு. 100 கொண்டு வந்தாருங்களாமா, 50 வித்துட்டாருங்களா? 50 இருக்கு. அடுத்து இன்னும் 2-3 பட்டிக்கு போலாங்க. இந்த சைடு எல்லாமே பிஸியா இருக்கிறாங்க. அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஆரம்பம். இங்க எல்லாம் கிட்டத்தட்ட வித்துட்டாங்க மகளை. இந்த சைடு இதெல்லாம் பயந்துக்குதுங்க. பயப்படுதா இல்ல கோவம் வந்து முட்டா வருதான்னு தெரியல. எந்த ஊரா நம்மலாம்? புதுக்கோட்டைங்களா? வாங்க வந்தீங்களா? பாக்குறீங்கண்ணா? பாத்துட்டு நல்ல பட்ஜெட்ல கிடைச்சுன்னா வாங்கிட்டு போலாம். ஜல்லிக்கட்டுங்களா இல்ல குதிரையும் பார்க்கலாம், வாங்கிட்டீங்களா? இனிமேல் தாங்களா? இனிமே தானே போய் பார்க்கணும். எத்தனை வருஷம் வரீங்கண்ணா? நம்ம இப்பதான் முதல் வருஷம் வரோம். முதல் வருஷம் வரீங்களா? ஃப்ரெண்ட்ல நம்ம பசங்க எல்லாம் வந்து வருஷம் வருஷம் வராங்க. ஓ ரைட் ரைட்ண்ணா. ஜாலியா இருக்குங்களா ஊரு? ஜாலியா இருக்கு. ஓகே, என்ஜாய் பண்ணுங்கண்ணா. ஓகே, சேனல் மக்கள் 7ண்ணா, மக்கள் 7. ஓகேண்ணா. இப்பதான் விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. தாண்டிட்டு போகுது. எந்த ஊர்னா? சேலம் மாவட்டம் தடாவூர்ண்ணா. ஓகே, உங்க பேருண்ணா? என் பேரு மணிண்ணா. இவர் பேருண்ணா? பிரபாகரன். இந்த பேரு தினேஷ்ண்ணா. வாங்க வந்தீங்களாண்ணா இல்ல ஆமாண்ணா. வாங்கிட்டீங்களா? இல்ல இப்பதான் பாத்துட்டு எத்தனை வாங்கலாம்னு இருக்கிறீங்க? ஒரு ஆளுக்கு ஒண்ணு ஒரு 10 காலம் வாங்கலாம்னு பிடிச்சிக்கணும். அப்படியே 10 காலம் வாங்கலாம்னு இருக்கோம். ஆளுக்கு 10 10ங்களா? இல்ல ஒவ்வொன்னு. ஓ சரி சரிண்ணா. எதுனா தெரியுறீங்க என்ன? போன வருஷம் இந்த வருஷம் ரேட் பரவாயில்லைங்களா? இப்ப பரவாயில்லண்ணா. கொஞ்சம் நல்லா இருக்கு. போன வருஷம் மழை அதிகம், இந்த வருஷம் மழை இல்ல, கொஞ்சம் நீட்டா இருக்குது. லைட்டா பேஞ்சிருக்குது மழை. நானே போன வருஷம் இந்த வருஷம் பரவாயில்ல. பரவாயில்ல. நீங்க எவ்வளவு ரேட் எதிர்பார்க்கறீங்க? கொஞ்சம் மாட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கண்ணு போடுற ரேட்ல இருந்துச்சுன்னா அது ஒரு ரேட் எதிர்பார்க்கலாம். நாங்க காலைக்கு தான் ஜல்லிக்கு தான் பிடிக்கிறோம். ஜல்லிக்கட்டுங்களா? ரைட் ரைட். பரவாயில்ல, எல்லாம் நல்லா இருக்கு. உழவுக்கு வந்திருக்குதா? ஆமாங்க. என்ன பண்ணிங்களா? வாங்கிட்டீங்களா இல்லீங்களா? இன்னும் வாங்கலங்கண்ணா. வாங்கல. ஓ, நீங்க எந்த ஊர் சொன்னீங்கன்னா? பச்சைமலை. பச்சைமலை பாலத்தங்கரை. ஓ ரைட். கீழ் பாலத்தங்கரை. எடப்பாடி பாலம். என் பேர் பிச்சைமுத்து. பிச்சைமுத்து. எடப்பாடி பக்கத்துல இருக்குங்க. ஓகே ஓகே. எத்தனை வாங்கலாம்னு இருக்கீங்க? 2 காலம் வாங்கலாம். ரேட் எப்படின்னா சொல்றாங்க? அவங்க 40,000 சொல்றாங்க, நாங்க 37,000 கேட்டேன். தரலீங்களா? இன்னும் தரலக்கண்ணா. சரி, நிறைய இருக்குல்ல, சுத்தி பாருங்க, உங்களுக்கும் கரெக்டா அமையும். சரிங்கண்ணா. உங்க பேருனா? சிவபெருமாள். உங்க விஜயகுமார். உங்க பையங்களாண்ணா? படிக்கிறீங்களா? பேரன் படிக்கிறீங்களாண்ணா? இல்ல படிக்கிறேன். ஓ, இந்த காலேஜுங்களா இல்ல காலேஜ்? காலேஜ்ல. ஓகே ஓகே. சரிண்ணா, ஜாலியா சுத்துங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, நன்றிண்ணா. மக்களே, இவ்வளவுதாங்க பர்கூர் மலை மாடுங்கிறது. கிட்டத்தட்ட ரேட் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் சேர்த்து வரதா சொல்றாங்க. ஏன்னா அதான் தெரியும், விலைவாசியில ஏறி போச்சுங்க. சரி மக்களே, உங்களுக்கு வந்து இப்போ அதாவது ஆகஸ்ட் 12 புதன்கிழமை, ஆகஸ்ட் 16 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 5 நாள் நடக்குங்க. அதாவது புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஓகேங்களா? அதுக்குள்ள முன்னாள் மாடு வாங்க முடியல அப்படின்னா 1 மாசம் 2 மாசம் கழிச்சு மாடு தேவைப்படுதுனாலும் நீங்க வந்து
அதான் மாட்டோடைய வியாபாரி வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பரை வந்து தொடர்பு பண்ணிங்கன்னா போதுங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கே போய் பார்த்து நீங்கள் பர்கூரில் வாங்கிக்கலாம். பர்கூர் மாடு வந்து பார்த்தீங்கன்னா மாடு அந்த பர்கூர் மலையில் போய் எல்லா வியாபாரி மாடு வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க. அவங்க அதாவது ஒரு 100 வாங்குறாங்கன்னா அங்கே நம்ம அந்தியூர் குருநாசாமி கோயில் வந்து 10-20 வித்துட்டு அதுக்கு மேலே விற்க முடியலன்னா அவங்க ஊர் கொண்டு போயிடுறாங்க. கர்நாடகா, எடப்பாடி அந்த சைடு கொண்டு போய்க்கிறாங்க. அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கங்கே போனீங்கன்னா இந்த மாட்டையெல்லாம் வந்து வாங்கிக்கலாம் மக்களே. ஓகேங்களா? சரி மக்களே, இதோட நம்ம பர்கூர் மலைமாடு வீடியோ வந்து நிறைவுபடுத்துங்க. அடுத்த ஒரு குருநாசாமி கோயில் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா? டாடா, பை பாய். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.